ஹாய் ஆல், மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இது வந்துட்டு லாஸ்ட் வீக் எடுத்த மார்னிங் ரொட்டீன் தான். நான் வந்துட்டு 2 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா இங்கே வந்துட்டு பக்ரத், அதனால அத்தானுக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ வெளியில் போகிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணல. நெக்ஸ்ட் வர vlogல அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு மார்னிங்க்கு வந்துட்டு முட்டை குழம்பு வச்சிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் பொரியல் பண்ணிடலான்ட்டு கேரட்டை தான் நறுக்கினேன். எனக்கு வந்துட்டு இந்த சீவி பொரிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த கிரேட்டரில் போட்டு சீச்சு பொரிக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி பொரிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அம்மா வந்துட்டு இந்த கிரேட்டரில் சீச்சு தான் வச்சு விடுவாங்க. அது ஏதோ இனிக்கிற மாதிரி தெரியும், கேரட் ரொம்ப இனிக்கிற மாதிரி. அதனால நான் இப்படி தான் பொரிப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி மெனக்கெட்டு உட்காந்து நறுக்குவேன். இப்போ வந்துட்டு இம்யூனிட்டி கியூப்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்னிங் எனக்கும் அத்தானுக்கும் அந்த ட்ரிங்க் தான். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு கிச்சடி மறந்தேன்னு சொன்னதுல அதை வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு கிச்சடி பண்ணிட்டேன். அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கிச்சடி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்துட்டு கேரட் பொரியல், சாதம், முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் தான் பேக் பண்ணேன். இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டடா.